Hi, this is Kevin. Welcome to our channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட அப்கமிங் மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட டே டைம் ஃப்ரேம் பார்த்தா ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா. ஒன்று சரிங்க, ட்ரெண்ட் லைனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா A, B, C, D அண்ட் E. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல முடிஞ்ச உடனே இங்கேருந்து ஒரு 5 waves வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ 5 wavesங்கிறப்ப 1, 2, 3, 4 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4600 தான் போக போகுது கேஸ். ஏன் 4600 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் பிரேக் பண்ணிட்டு இதை கரெக்ஷன் கொடுத்துட்டு இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5500 பழைய ரேஞ்சுக்கே வந்துடும் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். 1, 2 and 3. இப்போ இதில் 0 to 3க்கான டூல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 2 டிபியுமே வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.618 டாப் ஆயிடுச்சு அண்ட் 2.618 டாப் ஆயிடுச்சு, அதாவது ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில். இப்போ தேர்ட் வேவ் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டாங்களா. இப்போ ஃபோர்த் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம், இல்லை ஸ்டில் ரன்னிங்கில் இருக்காங்கிறதும் பார்த்துக்கலாம். இப்போ 2 to 3க்கான வேவ் போட்டுக்கலாம். இப்போ 2 to 3 போட்டதில் 0.618 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு வந்து டேப் ஆயிடுச்சு. ஆர் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருங்க ஒரு 2 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது இன்னும் ஃபோர்த் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கலாம். ABC இப்படி வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபாலாக தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா ABC டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 5th வேவ்க்கு மேலே போகலாம் கைஸ். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் இருக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 4200 ஆர் 4280 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட மார்க்கெட் அப்டேட். ஓகே, மறக்காமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டுக்கு அண்ட் சார்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in next video. Thank you guys.